ஓபன் தமிழ்நாடு ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டி சென்னையில் நடைபெற்றது. கடந்த 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வந்த ஓபன் தமிழ்நாடு ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இந்த ஆண்டு சென்னை நந்தனம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே மாஸ்டர் நீமு மோசஸ், 2 நாட்கள் நடைபெறும் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ச்சியாக நாளையும் நடைபெறவுள்ளது என்றார். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மலேசியா கராத்தே மாஸ்டர் ஆனந்தன், கராத்தே மாஸ்டர்கள் ராஜகுரு, டி ரவீந்திரன், கோபுடோ கிருஷ்ணமூர்த்தி, நீல் மோசஸ், ஆர்.கே. வெங்கட், விஜயராகவன், பவுல் விக்ரமன், தேவராஜ், கே. வெங்கடேஸ்வரலு ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருடைய ஆசா சகோதரமாக விளங்கிய எங்களது லைசன்ஸ் மோசஸ் கராத்தே போட்டி ஸ்டேட் லெவல் மாநில லெவலில் நாங்கள் இன்னைக்கு நடத்தி வருகிறோம். தலைமை தாக்கி முயற்சி பண்ணி அது திரும்பவும் கண்டினியூ பண்ணி அவர்களுடைய மகனும் இந்த அலங்கில கராத்தே டைரக்டருமான அவர்கள் அற்புதமாக இந்த நடத்தி கொண்டு வருகிறார். இதை அவர் தொடர்ச்சியாக நடத்தி வருவார். வருடத்துக்கு 2 வருவார். அவருடைய நினைவு என்றென்றும் எங்களிடம் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் கராத்தே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து பல லட்சக்கணக்கான மக்களை, பல லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கிய நடக்குது. 100 கேட்டகரியில எல்லாரும் மெடல் கிடைக்கிற மாதிரி நாங்க